இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். கடந்த சில தியானங்களிலே 1 யோவான் முதல் அதிகாரத்தில் வரும் ஐக்கியம் என்கிற பதத்தை குறித்து நாம் தியானம் செய்து வருகிறோம். அதன் மூலமாய் வருகிற ஆவிக்குரிய செய்திகளை நாம் பெற்று வருகிறோம். இன்றைக்கு அதன் அடுத்த ஒரு பகுதியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கடவுளோடு ஒரு மனிதன் நேர்மையான ஐக்கியத்தில் இருக்கும்போது, அவரோடு நட்புறவிலே நெருங்கிய உறவிலே ஒரு மனிதன் இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களில் ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் அவரால் கொடுக்கப்படுகிற ஒரு சந்தோஷம். அதைத்தான் 1 யோவான் முதலாம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இதை எழுதுவதற்கு முன் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 3வது வசனத்திலே, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இறை ஐக்கியத்திலே இருக்கிற ஒரு மனிதன் இவைகளை எழுதும்போது அந்த இறை ஐக்கியத்தில் இருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அவர் சந்தோஷத்தை எழுதுகிறார். இந்த சந்தோஷம் என்கிற வார்த்தை இந்த பகுதிக்கு மாத்திரம் அல்ல, இந்த நிருபம் முழுவதற்கும் அது பொருந்தும். எவைகளை எழுதுகிறேன் என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்களானால் அது இந்த முழு வேத பகுதிக்கும் பொருந்தும். யாருக்கு இந்த சந்தோஷம் பொருத்தமானது? அடிப்படையிலே இறை ஐக்கியத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே அது பொருத்தமானது. எனவே இறை ஐக்கியம் என கொடுக்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் என்னவென்றால், அவரிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அவரால் கொடுக்கப்படுகிற ஒரு சந்தோஷம். இதை உலகம் ஒருபோதும் நமக்கு கொடுக்க முடியாது. உலகம் ஒருபோதும் அதை நம்மை விட்டு எடுக்க முடியாது. மூல மொழியிலே, கிரேக்க மொழியிலே இதற்கு சந்தோஷம் என்கிற அர்த்தம் மாத்திரம் அல்ல, அந்த பதம் களி கூறுதல் என்கிற அர்த்தத்தையும் நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் கொடுக்கிற அந்த சந்தோஷமானது களி கூறுதலை நமக்கு கொடுக்கும். இவைகள் எல்லாமே அவரிடத்திலிருந்து வருகிற ஒன்றாகவே நமக்கு வாக்களிக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த சந்தோஷத்தை ஒரு மனிதன் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்தவன் அதை குறித்த போதனையை அவன் அறிந்திருக்க வேண்டும். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எதுவும் மாயாஜாலமாக நமக்கு கிடைக்காது. பல நேரங்களிலே நாம் சில மாய தோற்றங்களுக்குள்ளே நாம் சிக்கிக்கொண்டு எல்லாம் எனக்கு தானாய் நிகழ்ந்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. கடவுளுடைய காரியங்கள் ஒருபோதும் அப்படி நடைபெறுவதில்லை. எனவே ஆண்டவர் அருளும் சந்தோஷமும் அப்படிப்பட்டதே. எனவே கடவுளுடைய சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஐக்கியத்தில் இருக்கும்போது எனக்கு கிடைக்கிறது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அனுபவிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதே முதல் அதிகாரம் 4வது வசனத்திலே யோவான் பயன்படுத்துகிற ஒரு பதத்தை உங்கள் சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கடவுளுடைய ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் தான் அவர் இந்த நிருபம் முழுவதும் எழுதுகிறார். எனவே சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது? கடவுளுடைய வார்த்தையிலிருந்து, அவருடைய சத்தியத்திலிருந்து, அதை கைக்கொள்வதிலிருந்து, அதை கேட்பதிலிருந்து தான் எனக்கு அந்த உண்மையான சந்தோஷம் எனக்கு கிடைக்க முடியும். இதன் அர்த்தம் என்னவென்றால், கடவுளுடைய வார்த்தையின்படி நான் வாழாவிட்டால், கடவுளுடைய வார்த்தை சொல்லும் வாழ்க்கை முறைகளையோ நிபந்தனைகளையோ நான் ஏற்காவிட்டால் ஒருபோதும் இந்த சந்தோஷம் எனக்குள் நிலைத்திருக்க முடியாது. எனவே கடவுள் கொடுக்கிற சந்தோஷத்தை நான் பூரணமாய் அனுபவிப்பதற்கு இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். வாசகர்களுக்கு யோவான் உணர்த்துகிற காரியம் என்ன?
இந்த நிருபம் முழுவதிலும் நாங்கள் எதை எழுதுகிறோமோ அதை நீங்கள் இறை வார்த்தைகளாக, ஆலோசனைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். கடவுளுடைய சந்தோஷத்திற்கு இரு தன்மைகள் உண்டு. ஒன்று, அந்த சந்தோஷம் எனக்குள்ளே நிலைத்திருக்கும். இன்னொன்று, அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கும். கடவுள் அருளுகிற சந்தோஷமாய் இருக்குமானால் அது இந்த 2 பண்புகளை கொண்டதாக இருக்கும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசு இதை தம்முடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொண்டதை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியாகவும் அது நிறைவாய் இருக்கும்படியாகவும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அது எனக்குள்ளே நிலைத்திருக்கும், அது எனக்குள்ளே நிறைவாய் இருக்கும். எது நிலைத்திருக்கிறதோ அது நிறைவாய் இருக்க வேண்டும், எது நிறைவாய் இருக்கிறதோ அது நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது எனக்கு முழுமையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கிறீர்கள் என்றால், கடவுளோடு உங்களுடைய வாழ்க்கை தொடர்புகள் இருக்கிறது என்றால், அதனுடைய உன்னதமான ஒரு வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிற சந்தோஷம். எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் நிலைத்திருக்கிறதா? அதன் நிறைவு உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதா? சாதகமான சூழ்நிலையாய் இருந்தாலும் பாதகமான சூழ்நிலையாய் இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை மாத்திரம் ஒருபோதும் நம்மை விட்டு யாரும் எடுக்க முடியாது. ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த தியானத்தை நான் நிறைவு செய்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். யார் அவமானப்பட்டார்கள்? அப்போஸ்தலர்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த அப்போஸ்தலர்கள், அதன்